தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம காங்கிரஸ் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, மத்தியில் பாஜக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசுவாங்க. போன பாராளுமன்ற தேர்தலும் கடுமையான விமர்சனங்கள் வச்சோம். பாஜக மேலே தோல்வி பயத்தால் இவ்வளவு பேசுகிறார்கள், பிரச்சனைகள் பல வச்சோம். இன்னைக்கு அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழகத்தில் இது நம்ம ரொம்ப பெருசாக பார்த்ததில்ல. ஆனால் தனிமனித விமர்சனமும் உள்ளே வந்திருக்கு. மறுக்க முடியாது இரு பக்கமும். நீ சொல்கிற நான் பதில் சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன் நீ பதில் சொல்கிறேன்னு வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. நாமும் ஆர் வி கோயிங் அவே ஃப்ரம் த ஃபோக்கஸ்? மக்கள் விஷயத்தை தாண்டி வேறு இடத்த நோக்கி நம்ம கவனம் போயிடுச்சா? வாக்காளர்கள் எப்படி பார்க்க போகிறாங்க? இன்றைக்கு தமிழக மக்கள் அத்துணை பேரும் பார்க்குற அளவுக்கு தான் இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய பேச்சும் முன்னாள் முதல்வர் எடப்பாடியுடைய பேச்சும் இருக்கிறது. உங்களுக்கு எல்லா ஊடகத்திலையும் வருது. முதல்வர் அவர்கள் பேசும்போது முதல்ல அந்த மாவட்டங்களுக்கு போய் மாவட்டத்தை பற்றி பேசுகிறாரு. மாவட்டத்துக்கு நாங்கள் முன்னாலே என்ன செஞ்சோம், இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அதை பேசுகிறாரு. அடுத்தபடியாக வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிறாரு. பிறகு தாங்கள் செய்த அந்த சாதனைகளை தமிழ்நாடு முழுக்கும் என்ன செய்தார்களோ அதை சொல்கிறாரு. இனி என்ன செய்ய போகிறோம் அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்னு அறிக்கையை சொல்கிற மாதிரி அதுக்கு முன்னே என்னென்ன செஞ்சோம்னா சொல்கிறாரு. இதுக்கு இடையில தான் அரசியலை கொஞ்சம் பேசுகிறார். மிஞ்சி போனால் எதிர்கட்சிகளை பற்றி அல்லது எடப்பாடியை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுகிறார். இது நாள்தோறும் கேட்கக்கூடியது. இன்னைக்கு கூட இவ்வளவு அவரை விமர்சித்தும் கூட இது எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு சொன்னால் அவர் செத்து போகிறோங்கிற விஷயத்தை எடப்பாடியார் சொன்னது உலகம் அறிஞ்ச விஷயம். என்ன சொன்னார் நீங்கள் சொல்லுங்களேன். என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். கொரோனா காலத்தில் அவர் இல்லாமல் போக வேண்டியதுன்றாரு, அவர் இறந்து போக வேண்டியதுன்னு வார்த்தையை சொன்னார். அது யாரும் மறுக்க முடியாது, வீடியோவில் இருக்குது, அது பக்கம் இருக்கட்டும். அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார். இன்றைக்கு முதல்வர் அழகாக சொன்னார். இன்னைக்கு பேசும்போது தஞ்சாவூரில் இப்போ சில மணித்துளிகளுக்கு முன்னால் எடப்பாடியார் அவருடைய ஆழ்மனம் உள்ள வக்கிரம் வெளியே வருது. இவ்வளவுதான். இதுக்கு மேலே அவர் பெருசாக விமர்சனம் பண்ணல. எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணல, பெருசாக விமர்சனம் பண்ணல. ஏற்கனவே என்ன விமர்சனம் பண்ணாரு, என்னை கொரோனாவுக்கு பயந்தவன் என்று சொல்றார். இந்தியாவில் எந்த முதல்வரும் கொரோனா காலத்தில், ஏன் பிரதமரே கொரோனா காலத்தில் பிபி கிட்டு போட்டு அந்த கொரோனா நோயாளிகளை போய் பார்க்கல, நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நான் மரணத்துக்கு பயப்படாதவன் சொல்றாரு. அது மட்டுமல்ல, என் திட்டங்கள் வாழ்நாள் நிற்கும், நான் ஒரு நாள் செத்து போவேன். எல்லா வேதங்களும் சொல்றது என்ன, குல்லு மன் அலைஹா ஃபான் குல்லு சையின் தாயகத்துல் மவுத், ஒன்றும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். ஒவ்வொருத்தரும் யாரா இருந்தாலும், எந்த ஆத்மாவாக, நம்ம எமோஷனலா போக வேண்டாம். அல்ல எதுக்கு சொல்ல, யாரா இருந்தாலும் நம்ம செத்து போக போறோம். அதை அவர் எடுத்து சொல்றாரு. யார் சொல்றா? முதல்வர் சொல்றது. இப்ப எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரை பத்தி இதுவரையும் சொன்னவங்க என்ன சொன்னாங்க? திரு செங்கோட்டையன் 2 நாளைக்கு முன்னே பேசினார். அவர் முதல்வராகுவதற்கும் அவர் அதிமுகவுடைய தலைமைக்கு வருவதற்கும் நான் உதவினவன், என்னை ஒரே நிமிடத்தில் நீக்கிவிட்டார், என் நன்றி மறந்து விட்டார் சொன்னார். அதே மாதிரி முத்துசாமி அவர் சம்பவம் உங்களுக்கு தெரியும். கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவர் பிரச்சனையில் இருந்தபோது அவருக்கு உதவியவர் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 3வது திருமதி சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்க, அவரை பற்றி பேசவே நான் பேச மாட்டேன்டாங்க. இன்னைக்கு தினந்தோறும் ஊடகத்தில் வருது. ஏன்னா என்னை அவர் ஏமாத்திட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அதை கூட கேட்குறாங்க, அவர் காலில் ஊர்ந்து உங்கள்கிட்ட இது பண்ணாரு, அதை நான் பேச விரும்பலை அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. அப்போ ஒவ்வொரு வரையும் பாஜகவாக இருக்கட்டும், 24க்கு முன்னே பாஜகவை என்ன சொன்னார், இன்னைக்கு பாஜகவை பற்றி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஐயா நம்ம முடிச்சிடும் கேள்வி. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி நம்ம எடுத்துப்போம். தேமுதிக ஒரு 2 மாசம் முன்னாடி என்ன பேசியிருக்காங்க, மதிமுக தொடர்ந்து என்னெல்லாம் பேசினாங்க. நம்ம நேற்று பேசுறதை பார்த்தா இன்னும் நீங்க சொன்னீங்க பாஜகவை பேசுறத சொன்னதுனால இந்த கேள்வி. அன்புமணி எடப்பாடியார் பத்தி என்ன பேசினாரு, அண்ணாமலை அதை பத்தி பேச வரவே இல்லை. எவ்வளவு அந்த சப்ஜெக்டுக்கு போல, நான் இந்த சப்ஜெக்ட் முதல்வர் அதை பத்தி வரும்போது பேசுறேன். இவ்வளவு இருக்குது. அதே மாதிரி பல்வேறு வகையில் கொடநாடு மேலே கொலைப்பலி, இப்படி பல கொலைப்பலி அவருக்கு மேலே விழுந்ததுன்னா சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பிரச்சனை என்றால், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு வள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. இந்த சொன்னவங்க பூரா எங்களுக்கு நன்றி மறந்தாரு அப்படிங்கிற வார்த்தையை இவர்கள் பூரா இன்னைக்கு வரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக இப்படி அவர் மீது பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் கூட இன்னைக்கு அந்த வார்த்தை ஆழ்மனம் நான் உள்ளபடியே பாராட்டுறேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு சமீபத்தில் கான்சியஸ்னஸ் அண்ட் சப்கான்சியஸ் சொல்லியிருக்காரு. கம்பன் அழகா பாடியிருக்காங்க. அது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். கூனி விஷயத்தில் அதை பேசும் பொழுது அந்த அம்மாட்ட அந்த ஆழ்மனத்தில் நான் குழந்தையா இருக்கும்போது விட்ட அந்த வில், அந்த உருண்டை,
அதாவது மண் உருண்டை, அதன் விளைவு இந்த அளவுக்கு நான் நிலைமைக்கு ஆயிருக்கேன்னு சொல்லி எங்கே அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறான்னா, குகன் அதாவது வாலியுடைய மகனுடைய இதில் வந்து சொல்லும்போது, நீ இனிமே யார் சிறியவராக இருந்தாலும் அவர்களை இகழ்ந்து பேசாதீங்கிறாங்க. இங்கே பிரச்சனை சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டையும் நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன், நீங்க உதயாநிதி உங்களை சொல்றாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு பேரே பால்டால் பழனிசாமின்னு வச்சுட்டாரு, அது தெரியுமா உங்களுக்கு? இவர் பால்டால் எனக்கு இருந்தா நீ ஆதாரத்தை காமின்னு சொல்லிட்டு பாலிடால் சொல்ற நீங்க தான் பாலி. ஆனா இது இன்னைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுல வந்து இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சற்றே திரும்பி பார்த்தா 2001 கிட்டத்தட்ட 2019 பல தருணத்துல ராகுல் காந்தி பல்வேறு தருணங்கள்ல பாஜக விமர்சனங்கள், கோர்ட்டு கேஸு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அங்க வரும்போது வேறு, தமிழ்நாட்டில் வேறுன்னு பார்க்கிறதா காங்கிரஸ்? இங்க இன்றைய தேர்தல் 2வது தனிநபர் விமர்சனம். ஒரு தனிநபரை செத்துப்போன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முதல்வராக இருக்கிற இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம். ஓகே, ரைட். அன்னைக்கு 2 பேர் 2 தரப்புலையும் பேசியிருக்காங்க. மோடி பேசாததான் முஸ்லீம்களுக்கு எதிராக நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா அதெல்லாம் சொல்லலையா அவரு? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அமித்ஷா சொல்லாததா, ஏன் மோடி அவர் தமிழர்கள் திருடர்கள் சொல்லாத அளவுக்கு சொல்லாததா, அங்கே சாவியை பூரா தமிழர்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லாததா, பீகாரில் வந்து போய் தமிழர்கள் வந்து இந்த மாதிரி பீகாரிகளை அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லாததா, அவர் எங்கே சொல்லலை. அவர் இங்கே வந்தவுடனே திருக்குறள் எடுத்து சொன்னாப்புல முடிஞ்சிருமா? திருக்குறள் யார் சொல்லணும்? அதன்படி ஒழுகுபவர்கள் வாழ்பவர்கள் தான் சொல்லணும். அதனால இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, அவர் என்னை ஏமாற்றி சொல்றாரு. அது என்ன சொல்றாரு? ஓபிஎஸ் மிக தரந்தாழ்ந்து பேசின பிறகு இன்னைக்கு அவர் சில விஷயங்களை எடுத்து சொல்றாரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இதற்கு பதிலாக முதல்வர் பேசுறது இல்லை. எப்படி முதல்வர் தாவேகா கட்சியை பற்றி பேசுறது இல்லையோ, அதே மாதிரி விஜயை பற்றி பேசுறது இல்லையோ, அதே மாதிரி எடப்பாடியை பற்றி பேசுறது இல்லை. யார் பேசியிருக்கா இன்னைக்கு? திருமதி தமிழச்சி தங்கபாண்டியனும் அவங்க என்ன கேட்குறாங்க, பிஜேபி அவங்க கூட்டணி கட்சி, குஷ்பு ஏற்கனவே இதில் இருந்தவங்க மகளிர் ஆணையம், என்ன அவங்க பதில் சொன்ன மகளிருக்காக பொங்கி எழக்கூடிய இதெல்லாம் கேள்வியெல்லாம் ஏன் வருது? நீங்க இந்த அளவுக்கு நீங்க தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறது வருது. அது யாரா இருந்தாலும் சொல்றேன், ஒரே ஒரு அதே மின்னு சொல்றேன் நான். அதாவது சொல்லு வந்து வெளியே வந்துட்டா திருப்பி வாங்க முடியாது, எச்சில் வெளியே வந்துட்டா வாங்க முடியாது, கறந்த பால் மடிபுகாதுன்னு சொல்றாங்க இல்லையா, கருவாடு மீனாகாத மாதிரி எடப்பாடியார் அவர்கள் இனிமே இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவர் வந்து குறைஞ்சபட்சம் எதிர்கட்சி தலைவராவது வரணும்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அதுவும் வராத ஒரு சூழலுக்கு அங்கே தாவேகா வந்துருமாங்கிற ஒரு பயத்துல பேசாருன்னு இன்னைக்கு அவங்க யார் விமர்சனம் பண்ணியிருக்காங்க திமுகல இருந்து. வேற ஒன்றும் தப்பா விமர்சனம் இல்லை. நீங்க விமர்சனம் பண்ண உங்களுக்கு இருக்கிற நிலைமையும் போய் போயிருவீங்கன்னு சொல்றாரு. இதுவரை இருந்த தேர்தல் நம்ம பார்த்துருக்கோம், இருதுருவ அரசியலாக பார்த்துருக்கோம், இல்லை 3ஆவதா ஒரு அணி இருந்திருக்கு, விஜயகாந்த் போன்று. ஆனால் இது 4 முனை 5 முனை போட்டி அப்படின்னும் போது இது கொஞ்சம் இந்த வார்த்தை பிரயோகங்கள் கட்டுப்படுத்துவது கஷ்டமா இருக்கா? பொதுவாக தேர்தல்களில் அத்துமீறி பேசுவது ஆங்காங்கே இருக்கும். ஆனால் யார் பேசுவான்னு சொன்னால், ஒரு முதல்வரோ முதல்வருக்கு வரணும்னு விரும்புகிறவர்களோ, அது விஜயா இருக்கலாம் அல்லது எடப்பாடியாராக இருக்கலாம், சீமானா கூட இருக்கலாம், அவர்களெல்லாம் அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லை. ஆனால் இப்போ அத்துமீறி பேசுறதுனால தங்கள் வாக்களை அவர்களே இழப்பார்கள். உதாரணமாக சீமானை சொல்கிறேன், சைத்தான் கி பச்சாண்டா மக்களுக்கு தெரியும், சைத்தானுடைய பிள்ளைகள்னு பொதுவாக முஸ்லீம் கிறிஸ்தவர்களை சொன்னார். அதன் விளைவு இன்னைக்கு அவர் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் கூட அந்த வாக்கள், அந்த தரப்பு வாக்கள் குறைஞ்சி போச்சு அவருக்கு. அவர் முன்னேற வேண்டியவர், நான் இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் உருது பேசினா அதுக்காண்டி தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் இப்படியெல்லாம் பேசினார் அவர். அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் எதற்கெடுத்தாலும் தீய சக்தி, அதுக்கு ஏன் தீய சக்திங்கிறத எடுத்து சொல்ல, அதை சொல்லாமல் தீய சக்தி தான் தூய சக்தின்றார். இப்போ அதே வார்த்தையை வந்து எடப்பாடி பிடிச்சிக்கிட்டாரு. அதிமுக இந்த தீய சக்தின்ற வார்த்தை இன்னைக்கு இல்லை, எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதா தொட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காருன்னா நம்ம பார்க்கணும். மக்கள் மறந்துட்டாங்க. இன்னைக்கு யார்ட்டையும் போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க. உதாரணமாக இன்றைக்கு 15லேருந்து 18 வயசில் உள்ளவங்க மொத்தம் 15%, 18 வயசு வரைக்கும், 18 அல்லது 25லேருந்து உங்களுக்கு 40 வயசு இருக்கும் 40%. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 to 60 ஒரு 30%, 60க்கு மேலே உள்ளவங்க 15. இப்போ இந்த பிள்ளைகள் விடலை பிள்ளைகள்னு சொல்லலாம், இந்த 18 வரையும் உள்ள பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா 15 இருந்து, இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கு
மிக தரம் தாழ்ந்து பல இடங்கள்ல அவர் பேசி நேத்து தான் மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் அனைவருமே விஜய் பக்கம் திரும்பி இருக்காங்கன்னு உங்க கட்சியில இருக்கிற மாணிக் தாக்கூர் தான் சொல்றாரு. நான் மீண்டும் அதைத்தானே சொல்றேன், அவங்க கூட இருக்காங்கன்னு, அந்த விடலை பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்றேன். இளைஞர்களும் விடலை பிள்ளைகள்லாம் ஒன்று தானே, அதெல்லாம் தப்பு இல்லையே, நான் இல்லைன்னு சொல்லியே. அதனால அவங்க இருந்தா கூட அது வெறும் 15 விழுக்காடு. அது எத்தனை பேருக்கு பிரியும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு சினிமாவில் 10 நடிகர்கள் ஸ்டாரு, முக்கியமான ஸ்டாரு, அதில் 5 பேர் சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, எலைட் ஸ்டாரு, எல்லாமே சொல்லலாம், அல்டிமேட் ஸ்டாரு எல்லாம் இருக்காங்க, பவர் ஸ்டாரு, அவரே காமெடி. அது இந்த ஸ்டார்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த ஸ்டார் ஒரு ஸ்டாருக்கு ஈக்குவல் 4-5 ஸ்டார் இருக்காங்க. அதனால் நாம் மட்டும்தான் நடிகர், அவருக்கு பின்னால் தான் எல்லா இளைஞர்கள் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை. அதனால் இளைஞர்களை வந்து தவறா வழிகெடுப்பது அவங்களுடைய வாழ்க்கை. ரஜினிகாந்த் சொல்றாரு, இது நான் சொல்லிட்டு வரேன். நேத்து விஜய் பரப்புரையில பேசும்போது உண்மையான காங்கிரஸ்வாதிகள் எங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்ற வார்த்தையும் சொல்லுது, பின்னாடி வருதுன்னு சொன்னாலும் அந்த வார்த்தையும் சேர்த்து அதுக்கு எங்களுக்கு பதிலும் கொடுத்தாச்சு. அது வந்து வேற ஏதாவது காங்கிரஸா இருக்கலாம், தமாக மாதிரி. எங்க காங்கிரஸ் இல்லை, அது வந்து நாங்கெல்லாம் ஒரிஜினல் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்காங்க. அடுத்து வந்து எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு முதல்வராக விரும்புகிறவரோ அல்லது அடுத்த நிலைக்கு கடந்த முறை மாதிரி போகக்கூடிய ஒரு ஒரு ஏதாவது எதிர்கட்சி தலைவராக ஆகலான்னு வச்சுங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து முதல்வருக்கு இணையாக அவர் பேசணும். ஆனால் முதல்வர் திறந்தாழ்ந்து இதுவரையும் பெருசாக பேசலை. நான் திரும்ப சொல்கிறேன், இவர் இதை விடலாம். யாரை வச்சு பேச விடலாம்? அவருக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, விந்தியா சந்தியான்னு எவ்வளோ பேர் இருக்காங்க, யாரையா பேச சொல்லலாம். ஆனால் அவர் பேசுவது தான் இன்னைக்கு கேள்விக்குறியாகவும் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்குது. இப்போ எட்டப்பர்னு சொல்கிறாரு, அவர் என்ன சொல்வார்? எட்டப்பாடின்னு சொல்லுவார். இவர் முதல்வர் ஸ்டாலினை வந்து டெட் பாடின்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார்? எடப்பாடியே டெட் பாடி பாரு. இதெல்லாம் வார்த்தையா? இது மக்களுக்கு அதை கேவலமாக நினைக்க மாட்டாங்க. அதனால் திமுகவை விட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்காரு. அதை நிறுத்தி கொண்டால் அவர், ஏன்னா அவர் இன்னைக்கு 2வது நிலையில் இருக்கார். நான் சொல்கிறேன். ஆனால் அவர் 2வது நிலையிலிருந்து 3வது நிலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கான்னு சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும். அந்த 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 சூழ்நிலை தான் சொல்றேன். பாஜக என்னதான் கபலீகரம் பண்ணாலும் அவர் இவ்வளவு பேரை இவ்வளவு பேருக்கு தந்திரமா பண்ணவர் யாரு? முத்துசாமியோ, செங்கோட்டையனோ, சசிகலாவோ, இது ஓபிஎஸ்ஓ. ஆனா அவருடைய அந்த திறமை நான் பாராட்டுறேன். இது ஒரு திறமை தான். சாணிக்கு திறமை என்னங்க? அதனால இந்த திறமை வந்து அவருடைய திறமை வீணா போகக்கூடாது. விழலுக்கு அக்கறையில நீங்க பேசுறீங்க, புரிஞ்சுக்கிறேன்.